நாள் ஒன்றுக்கு 5 நிறம் மாறும் லிங்கத்தை பார்க்க ஆசையா? சிவன் கோயிலில் சடாரி வைத்து கொள்ள ஆசையா? அப்போது நீங்கள் வரவேண்டிய தலம் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சோழர் காலத்தில் பஞ்சவன் மகாதேவி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட நல்லூரில் 5 நிறம் மாறும் லிங்கம் உள்ளது. காலை 6 மணி முதல் 8:24 வரை தாமிர நிறமாகவும், 8:25 முதல் 10:48 வரை இளம் சிவப்பு நிறமாகவும், 10:49 முதல் 1:13 வரை உருக்கிய தங்க நிறமாகவும், 1:13 முதல் 3:36 வரை பச்சை நிறமாகவும், 3:37 முதல் மாலை 6 மணி வரை என்ன வண்ணம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு நம்பெருமான் காட்சியளிக்கிறார். இதை பார்த்த பின்தான் மாணிக்க வாசகர் ஈசனை நிறங்களோர் ஐந்துடையாய் என்று கூறியுள்ளாரோ என எண்ணத் தோன்றுகிறது. இத்தலத்தில் அமைந்துள்ள குலம் சப்த சாகரம் எனப்படுகிறது. இக்குலத்தில் பாண்டவரின் தாய் குந்தி நீராடிய பின் கல்யாண சுந்தரேஸ்வரரை சேவித்ததாக கூறப்படுகிறது. சிவன் பார்வதி திருமணம் நடந்தேறிய போது அகத்தியருக்கு காட்சி தந்த இடம் இத்தலமாகும். இங்குள்ள 2ஆம் லிங்கம் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எந்த சிவன் கோயிலிலும் நடைமுறையில் இல்லாத அதிசயமாக இவ்வாலயத்தில் பக்தர்களுக்கு தீர்த்தமும் சடாரியால் ஆசியும் வழங்கப்படுகிறது. சோழ நாட்டில் பழையாறையில் அமரநீதி என்ற வணிகர் இருந்தார். அவர் சிவனடியார்களுக்கு பொன், பொருள் மற்றும் கௌபீனத்தையும் அளித்து வந்தார். கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள வணிகர் நல்லூருக்கு குடும்பத்துடன் வந்தார். ஒரு நாள் சிவன் அந்தன வடிவில் வந்து, அப்பா, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டுள்ளேன், என் கௌபீனத்தை வைத்துக்கொள், நான் நீராடிவிட்டு வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்றார். அதற்கு அமரநீதியும் சரி என்றார். கௌபீனத்தை மறைய செய்துவிட்டு அமரநீதியிடம் சென்ற துறவி, அப்பா, என்னுடைய கௌபீனம் ஆற்று நீரால் ஈரமாகிவிட்டது, ஆகவே நான் தந்த கௌபீனத்தை தா என்று கேட்டார். அந்த கௌபீனம் காணாமல் போனதை கண்ட அமரநீதி, ஐயா, உங்கள் கௌபீனம் காணாமல் போயுள்ளது, அதற்கு பதிலாக வேறு கௌபீனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதற்கு துறவி, சரி, என் ஈரமான கௌபீனத்தின் எடைக்கு சமமான எடையுள்ள கௌபீனத்தை தா என்றார். தராசில் பல கௌபீனங்கள் வைத்தும் சமமாகவில்லை, பொன் பொருள் வைத்தும் சமமாகவில்லை. இறுதியில் அமரநீதி அந்தணரிடம், ஐயா, நான் என் மனைவி மற்றும் மகனுடன் தட்டில் அமர அனுமதியுங்கள் என்றார். அதற்கு அந்தணர் சம்மதிக்க நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தவாறே அமர தட்டுக்கள் சமமாயின. அப்போது இறைவன் இறைவியுடன் தோன்றி அமரநீதியாரை ஆட்கொண்டார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லஃதுறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. பக்தர்கள் அனைவரும் நல்லூர் ஈசனை வணங்கி அவனருளால் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டுகிறேன்.